கோவையில் காணாமல் போன பெண் சிதம்பரத்தில் காதலனுடன் தஞ்சமடைந்தது தெரியவந்த நிலையில் பெண்ணின் பெற்றோர் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகள் பெண்ணை தங்களுடன் பேச வைக்க கோரி இரவு சிதம்பரம் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோவை மதுக்கரை முஸ்லிம் காலனியை சேர்ந்த சுமையா கடந்த 17ஆம் தேதி வேலைக்கு சென்ற நிலையில் வீடு திரும்பவில்லை. மேலும் அதே கிராமத்தை சேர்ந்த இளைஞருடன் சென்ற அவர் சிதம்பரத்தில் தங்கியிருப்பது போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இதையடுத்து சிதம்பரம் சென்ற பெண்ணின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பெண்ணை தங்களிடம் பேச வைக்க கோரி மறியலில் ஈடுபட போலீசார் சுமையாவை செல்போனில் அழைத்து பேச வைத்தனர். எனக்கு வேலை வெறும் 10 நிமிஷம் 18 வருஷம் ஒன்று வளர்த்தி வாலிப மாணவர்கள் 10 நிமிஷம் எங்கிட்ட செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.